ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து தேவையான பொருள் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, ஜாதி பத்திரி, அப்புறம் மராத்தி மொக்கு. இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா பொடியாக நுணுக்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நான் 3/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். பிரியாணிக்கு வந்து நல்லா கொழுப்பு கறி எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் அதேமாரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அதை நல்லா கழுவிட்டு நான் குக்கரில் வந்து இப்போ ஒரு 3 விசில் வைக்க போகிறேன். அதுக்கு இஞ்சி பூண்டு, அப்புறம் தனித்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டு 3 விசில் வைக்கிறோம். வச்சு நல்லா வேகலைன்னா நீங்கள் 4 விசில் கூட வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம பிரியாணியில் கூட தம் போடும்போது கொஞ்சம் வெந்துடும். நீங்கள் பார்த்துக்கோங்க அதை. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து நான் 1 டம்ளர் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா மட்டன்லேயே கொஞ்சம் தண்ணி விடும். இந்த தண்ணியை தான் நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ணுவோம். அதனால் நீங்கள் பார்த்து தண்ணி ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பிரியாணியில் இஞ்சி பூண்டு போடுவோம். ஆனால் இப்போதைக்கு வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு சும்மா வேக வைக்கிறதுக்காண்டி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பிரியாணிக்கு தேவையான பொருள் எடுத்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகா, அப்புறம் முந்திரி, கரம் மசாலா 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த க்ரீன் கலரில் இருக்குல்ல, அது வந்து வெங்காயம், மல்லி, புதினா, பச்சை மிளகாய் இதெல்லாம் நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி, புதினா, சிக்கன் மசாலா தூள், பிரியாணி மசாலா, அப்புறம் தனித்தூள், கர்டு, ஆயில், உப்பு. இதில் நான் லெமன் ஜூஸு, இஞ்சி பூண்டும் இதில் ஆட் பண்ணல. நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சீரக சம்பா அரிசி வந்து நான் 4 டம்ளர் எடுத்திருக்கேன். 4 டம்ளர்னால் 8 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அப்புறம் வந்து ஒரு சட்டி எடுத்து அதில் வந்து நம்ம ஆயில் கொஞ்சம் போட்டுக்கிறோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில். அப்புறம் நம்ம எடுத்து வச்சோம்ல வெங்காயம், பச்சை மிளகா, அப்புறம் இந்த அரைச்ச விழுது அது எல்லாத்தையும் போட்டு நல்லா ப்ரௌனிஸாக ஆகிற வரையும் நல்லா வதக்கிக்கணும். ஏன்னா நான் வந்து கொழுப்பு கறி எடுத்ததுனால அதுலேயே நிறையா உங்களுக்கு வந்து எண்ணெய் ஆயில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆயில் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு ப்ரௌனிஸாக நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச கரம் மசாலா 1 ஸ்பூன், அப்புறமேல தக்காளி வந்து நான் 4 எடுத்திருக்கேன். 1/2 கிலோ அரிசிக்கு வந்து 5 பல்லாரியும் அப்புறம் 4 தக்காளியும் எடுத்திருக்கேன். ஏற்கனவே நம்ம கறியில் வந்து உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். அதனால் நீங்கள் தேவையான அளவு மட்டும் தான் உப்பு போட்டுக்கிட்டேன். அப்புறம் மல்லி, புதினா இது நல்லா நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டு மசிகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். பார்த்திங்கன்னா இப்படி வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் வந்து தனித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், சிக்கன் தூள் 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் பிரியாணி மசாலா வந்து நான் அரை டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ கறிக்கு நான் வந்து 3/4 கிலோ கறி, அரிசி வந்து 1/2 கிலோவுக்கு நான் உள்ள அளவு வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் தயிர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மசாலாவோடு நல்லா பெரட்டி விட்டுக்கணும். அப்புறம் விசில் நல்லா போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி அதில் உள்ள நம்ம கறியை மட்டும் எடுத்து இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க மசாலாவில் வந்து போட்டுக்கணும். பார்த்திங்களா எப்படி செம்மையாக நல்லா வெந்திருக்கு. நல்லா ப்ரெஷர் ரிலீஃப் ஆன பிறகு தான் நீங்கள் வந்து அந்த கறியை எடுக்கணும். இப்போ வந்து கறியை நம்ம அந்த மசாலாவில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மசாலாவும் கறியும் நம்மளுக்கு வந்து ஒன்று சேர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். நான் வந்து கறி தண்ணியும் அப்புறம் பத்தலைனா எக்ஸ்ட்ரா தண்ணியும் ஊற்றிருக்கேன். 4 டம்ளர் அரிசிக்கு வந்து 8 டம்ளர் தண்ணி கணக்கில் நான் வந்து ஊற்றிருக்கேன். நீங்கள் எத்தனை எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கணக்கு பார்த்துக்கோங்க. நல்லா கறி வதங்கின பிறகு இந்த தண்ணியும் சேர்த்து உப்பு உங்களுக்கு பத்தலைனா போட்டுக்கலாம். எனக்கு உப்பு பத்தலை, அதனால் நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். நல்லா மூடி போட்டு கொதிக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு நம்ம வந்து இப்போ வந்து அரிசியை கழுவி அதில் போட்டுக்கணும். இந்த சீரக சம்பா அரிசி வந்து ஊற வைக்கலாம் தேவையில்லை. பாஸ்மதி அரிசி தான் ஊற வைக்கணும் ஒரு 20 மினிட்ஸ். இது ஊற வைக்க தேவையில்லை. நல்லா இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதில் லாஸ்ட்டாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கணும். அப்புறம் 1 ஸ்பூன் நெய் அதில் ஆட் பண்ணிக்கணும். லாஸ்ட்டாக நீங்கள் ஃபஸ்ட்டு லெமன் ஜூஸ் சேர்த்தா லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும். அதனால் லாஸ்ட்டாக அரிசி போட்ட பிறகு சேர்த்து ஒரு கிளறி ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. கொஞ்சம் லோவ்லேயும் இருக்கக்கூடாது, வேகமாகவும் இருக்கக்கூடாது. ஸ்டவ்வு நார்மலாக நீங்கள் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அரிசியும் தண்ணியும் சேர்ந்து வந்திருக்கும். அதேமாரி வரும்போது நீங்கள் வந்து தம் போடணும்.
இந்த பதத்தில் வரும்போது நீங்கள் தம் போட்டால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு அதுக்கு மேலே தோசைக்கல்லை வச்சு அதுக்கு மேலே நம்ம பிரியாணி சட்டி அதுக்கப்புறம் மேலே வெயிட் வச்சு இதேமாரி தம் போடணும். போடும்போது உங்களுக்கு வந்து பிரியாணி அவ்வளோ சீக்கிரம் கீழெல்லாம் அடி பிடிக்காது. அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தா உங்களுக்கு பிரியாணி செமையாக வந்திருக்கும். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நீங்கள் பார்க்கவே டெம்ப்ட் ஆகுதா? நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நாங்களும் சாப்பிட்டோம். ரொம்ப செமையாக இருந்துச்சு. அப்படியே தம்மில் அப்படியே அது ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் செமையாக இருக்கும். பாருங்கள் எப்படி கறிலாம் வெந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.